ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது முதல் பருவம் இயல் 1, 2, 3 இருக்கக்கூடிய 50 கேள்விகள் வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 51வது கேள்வி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த வீடியோ வந்து உடனே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். இது முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 51வது கேள்வி நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அடுத்து வந்து 10th ஸ்டாண்டர்ட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 51வது கேள்வி பார்க்கலாம். உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கியம். உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கியம் கேட்குறாங்க. தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூது அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதாவது தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாடல் தாங்க நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டினா தமிழ் விடு தூது அப்படிங்கிறது. தமிழ் விடு தூது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தூது அப்படின்னாலே சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. 96 சிற்றிலக்கியங்களில் தூது அப்படிங்கிறதும் ஒன்று. தமிழ் விடு தூது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மதுரை சொக்கநாதர் மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியையே வந்து தூது விடுவதாக அமைந்தது தான் தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூதுக்கு விடக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவு என்பாவால் இயற்றப்படக்கூடியது தான் தூது அப்படிங்கிற இலக்கியம். ஆனால் இது வந்து தமிழ் விடு தூது அப்படிங்கிறது அந்த சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா தமிழ் மொழியையே என்ன பண்ணுறாலாம் தமிழை வந்து தூதா விடுறா அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் விடு தூது அப்படிங்கிறது. மொத்தம் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து உவேசா அவர்கள் வந்து பதிப்பிச்சிருப்பார். 1930 உவேசா பதிப்பிச்சிருப்பார். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 52 குளியலை குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர். குளியலை குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். ஓகேவா? அதாவது குளித்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து உடம்பினை வந்து தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் அப்படிங்கிறது பொருள் கிடையாது. குளிர்த்தல் அப்படின்னாலே உடம்பை வந்து குளிர்வித்தல். ஸோ வந்து குளிர்வித்தல் தான். அப்படி வந்து நாளடைவில் வந்து எப்படி ஆயிடுச்சான், குளித்தல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? குள்ள குளிர குடைந்து நீராடியதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க? ஆண்டாள். அதாவது தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை வந்து திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? பிள்ளை தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நீராடல் அப்படிங்கிற ஒரு பருவம் கூட உண்டு. அடுத்தது கனவிலும் இனிமை தராதது எது? கனவிலும் இனிமை தராதது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தீயோரோட கொண்டிருக்க நட்பு தான். இது வந்து திருக்குறள் நமக்கு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். நமக்கு தீயோரோட கொண்ட நட்பானது நமக்கு கனவில் கூட நன்மை தராது அப்படிங்கிறது தான். ஓகேவா? அப்துல் மழையில் நனைந்தான். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடன்பாட்டு வினைத்தொடர். அப்துல் மழையில் நனைந்தான் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். ஓகேவா? அடுத்த கேள்வி 55 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். ஓகேவா? ஸோ அது வந்து சரியானது தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழில் 2 அடிகள் கொண்ட மோனையால் தொடுக்கப்படும் செய்யுள் கண்ணின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ் விடு தூதில் ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் 2 அடிகள் கொண்ட மோனையால் அப்படிங்கிறது தவறு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 2 அடிகள் கொண்ட எதுகையால். ஓகேவா? எதுகையால் தொடுக்கப்படுவது தான் கன்னி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரி, 2 வந்து தவறு. மோனைன்னா என்ன நமக்கு தெரியும். மோனை அப்படின்னா முதலெழுத்து ஒன்றாக வந்துச்சு அப்படின்னா மோனை. எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தெல்லமுது முத்திக்கனி சிந்தாமணி. இந்த பக்கம் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. தெல்லமுது அப்படிங்கிறது பன்மை தொகை. ஓகேவா? முத்திக்கனி அப்படிங்கிறது உருவகம். சிந்தாமணி அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது மூலியமாக வந்து நமக்கு தமிழ் விடு தூதில் இருக்கக்கூடிய பொறுத்துக தான். ஓகேவா? இது இலக்கண குறிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 57 இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருது வந்து சாரியை. அது பகுபத உறுப்புக்கள் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க இலக்கண பகுதியில். ஸோ அதிலிருந்து அதை வந்து கேட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பகுபத உறுப்புக்கள் அப்படிங்கிறது மொத்தம் வந்து 6 இருக்கும் இல்லையா? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதில் இந்த சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது. ஓகேவா?
முதல்ல வர்றது பகுதி, லாஸ்ட்டாக வர்றது நம்ம என்ன சொல்லுவோம், விகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சொல்லோட முதல்ல நிற்கக்கூடியது தான் பகுதி, சொல்லோட இறுதியில் இருக்கக்கூடியது தான் வந்து விகுதி அப்படின்னு சொல்லுவோம். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை அப்படிங்கிறது. ஓகேவா. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துச்சுன்னா அது வந்து சாரியை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதே சந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிசை என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிசை அப்படின்னா மேல்னு அர்த்தம் பொருள், ஆனால் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீழே அப்படிங்கிறது. ஓகேவா. பொருள் தருகன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து மேலே அப்படிங்கிறத ஆன்சராக போடலாம். நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே அப்படிங்கிறது சரியான விடை. மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது எந்த நூல் கேட்குறாங்க, மணிமேகலை. ஓகேவா. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாடல் வந்து நமக்கு புக்கில் வந்து லாஸ்ட்டாக மணிமேகலையோட நூல் விலைக்கு கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இலக்கண குறிப்பு தருக. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்ற சொல்லுக்கு வந்து இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறத முடியாதனாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். எண்ணும்மை அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்தது பொறுத்துக. ஊனரசம் நவரசம் வனப்பு தூங்கிசை. ஊனரசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குறை உடைய சுவை. நவரசம் அப்படின்னா சமநிலை. வனப்பு அப்படின்னா நம்ம இயைபு அப்படிங்கிறது. தூங்கிசை அப்படின்னா வண்ணம். இது வந்து தமிழ் விடுதலில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம படிச்சிருந்தால் தான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை, நவரசம் அப்படின்னா சமநிலை, வனப்பு அப்படின்னா இயைபு, தூங்கிசை அப்படின்னா வண்ணம். 62 துப்பார்க்கு என தொடங்கும் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி. துப்பார்க்கு துப்பாய் அப்படிங்கிற குறள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரே சொல் வந்து திரும்ப திரும்ப வர்றதுனால சொல் பின்வரு நிலையணி. ஆனால் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்தாலும் வெவ்வேறு பொருளை தருவதாக இருக்கும். அதனால் வந்து சொல் பின்வரு நிலையணி தான். பொருளை வந்து திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது 63 திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். ஓகேவா. பரிமேலழகர். பதின்மர் அப்படின்ட்டு 10 பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. அதில் சிறந்த உரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரிமேலழகர். முதல்ல உரை எழுதியிருப்பவர் அடியார்க்கு மணக்குடவர். திராவிட மொழி குடும்பம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி தான் 3 குடும்பங்களாக பிரிச்சிருப்பாங்க. கீழ் திராவிட மொழி அப்படின்ட்டு ஒரு குடும்பம் பிரிக்கப்படவில்லை இல்லையா. அடுத்தது 65 இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இந்தியாவில் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பெயர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது நமக்கு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா இந்த வகையான அந்த அதாவது நீர் ஆதாரங்களை பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு வந்து உரை கிணறு அப்படிங்கிறது பெயர். ஓகேவா. அகழினா என்ன, ஆழிக்கிணறுனா என்ன, அருவி, ஆறு, இளஞ்சினா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வித்தியாசமாக இருக்கிறத நம்ம படிச்சுக்கணும். இளஞ்சி அப்படின்னா பலவாய்க்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது. ஓகேவா. குண்டம், குண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம், குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. கூவல் அப்படின்னா ஊவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை அப்படிங்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக. நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. மார்ஃபிம், ஃபோனீம், லெக்சிகன், கம்பேரிட்டிவ் கிராமர். மார்ஃபிம் அப்படின்னா நமக்கு தெரியும் உருபன், ஃபோனீம் அப்படின்னா ஒலியன், லெக்சிகன் அப்படின்னா ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா பேரகராதி. ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படி நேராகவே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 68 ஆடும் கிளை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து தவறாக குறிச்சிருக்காங்க. ஆடும் கிளை அப்படிங்கிறது இல்லை, கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெயரச்ச தொடர். இதுவே வந்து ஆடு கிளை
அந்த இங் அப்படிங்கிற எழுத்து வராமல் ஆடு கிளைன்னு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வினைத்தொகை. ஏன்னா ஆடுகின்ற கிளை, ஆடிய கிளை, ஆடும் கிளை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ வினைத்தொகை. ஆடும் கிளை அப்படின்னா பெயரச்ச தொடர் தான். ஓகேவா, சரியாகத்தான் இருக்குது. 69 சூடு, வரம்பு, நாளிகேரம், மாடு. இது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சூடு அப்படிங்கிறது நெல் அரிக்கட்டு, வரம்பு அப்படிங்கிறது வரப்பு, நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை மரம், நரந்தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நார்த்தை மரம், அதாவது நார்த்தங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரம். இது வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சீவக சிந்தாமணியில் கொடுத்துருப்பாங்க. மாடு அப்படின்னா பக்கம், மாடு அப்படின்னா நம்ம செல்வம்னு படிச்சிருப்போம். ஆனால் வந்து மாடு அப்படிங்கிறது பக்கம் அப்படிங்கிறதுக்கும் சொற்பொருளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு, வரம்பு அப்படின்னா வரப்பு, நாளிகேரம் அப்படின்னா தென்னை, மாடு அப்படின்னா பக்கம். 70 பின்வரும் தொடர்களில் சீத்தலை சாத்தனார் குறித்த தவறான தொடரை நீக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். ஓகேவா, இது வந்து சரிதான். அதாவது சீத்தலை அப்படிங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ அங்கே பிறந்திருப்பார். அங்கே தான் வந்து சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். பிறந்து மதுரையில் வந்து வாழ்ந்திருப்பார். அதாவது கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார்னு சொல்லுவாங்க. கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த தானியங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வணிகராக இருந்திருப்பார். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. இரண்டாவது, தண்டமிழ் ஆசான் சாத்தன் என புகழப்பட்டவர். கரெக்டு தான். யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் சாத்தன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். மூன்றாவது, தானிய வாணிகம் செய்தவர் அப்படிங்கிறதும் சரிதான். நமக்கு தவறானது தான் கேட்டிருக்காங்க. டி, கம்பரின் சமகாலத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பரின் சமகாலத்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு. இளங்கோ, சீத்தலை சாத்தனார் இவர்கள்லாம் சமகாலத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் கம்பரின் சமகாலத்தவர், கம்பர் ஏன்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படி தானே. ஆனால் வந்து சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் எல்லாமே 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் இல்லையா. ஸோ டி மட்டும் தவறு. தாமசம் என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சோம்பல். தாமசம் இதுவே தமிழ் விடுதூதர் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தாமசம் அப்படின்னா சோம்பல். அடுத்தது, எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்தது வந்து மாடு, எருமை, வண்டு, எருமை கடை அந்த பக்கம் பொறுத்து சொல்லியிருக்காங்க. மாடு அப்படிங்கிறது பக்கம்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எருமை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் மேதி. மேதி என்றால் எருமை. இதெல்லாம் நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் ஓல்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்து வண்டு. இந்த மேதி எருமை வந்து நிறைய முறை கேட்டுட்டாங்க. வண்டு அப்படிங்கிறது மா அப்படிங்கிறது. நமக்கு 6ஆம் வகுப்புலேயே பார்த்தோம் அப்படின்னா மா அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வண்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எருமை கடா அப்படிங்கிறது பகடு அப்படிங்கிறது. ஓகேவா, ரொம்பவே ஒரு முக்கியமான பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ். மாடு பக்கம், எருமை மேதி, வண்டு மா, எருமை கடா பகடு. அடுத்தது 74 நடுதிராவிட மொழிகளில் வந்து பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நடுதிராவிட மொழிகளில் பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு லெசன் 9th இல்லையா. ஸோ அந்த லெசனில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நடுதிராவிட மொழிகளில் பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க இல்லையா. நடுதிராவிட மொழிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, ஃபர்ஜி, கதஃபா, கோண்டி, கோயா அப்படிங்கிறது தான். இதில் மால்தோ அப்படிங்கிறது வடதிராவிட மொழி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, குரூக், மால்தோ, பிராகுயி இது மூன்றுமே வந்து வடதிராவிட மொழி. ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் மால்தோ அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஓகேவா, 4 மொழி குடும்பங்களில் பொருந்தாதது. மால்தோ அப்படிங்கிறது வடதிராவிட மொழி ஃப்ரெண்ட்ஸ். 4 மொழி குடும்பங்களில் பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் இது மூன்றுமே 4 மொழி குடும்பங்களில் ஒன்று. இந்தோ ஆரிய மொழி அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது. ஏன்னா இந்தோ ஆசிய மொழின்னு வரும். ஓகேவா, ஆசிய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த கேள்வி, உவேசா எந்த ஆண்டு தமிழ் விடுதூது இலக்கியத்தை முதலில் பதிப்பித்தார்? இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1930 பதிப்பிச்சிருப்பார். ஓகேவா, 268 கண்ணிகளை உடையது. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் தூது அப்படிங்கிறது. 2 எதுகையால் தொடுக்கப்படும் பாடலடிகளுக்கு கண்ணி அப்படிங்கிறது பெயர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீர்நிலைகள் பெயர்கள் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அகழி, ஆறு, இளஞ்சி இது எல்லாமே நீர்நிலைகள். அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே அதில் புலரி அப்படிங்கிறது மட்டும் நீர்நிலைகளோட பெயரை குறிக்காதது. 78 கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றினை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் வழித்தோன்றல். பாரதியாரின் மாணவராக விளங்கியவர் தமிழொலி. இவர் புதுவையில் பிறந்தார். வீராயி, மாதவி காவியம், குருவிப்பட்டி முதலானவை இவரின் படைப்பு. ஓகேவா,
அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து எது தவறு சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 தவறு 2 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1ல் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசனின் வழித்தோன்றல்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியிருப்பார். ஸோ அது மட்டும் மாறி இருக்குது. ஸோ 2 3 வந்து சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டமரம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதியிருப்பார், நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பட்டமரம் அப்படிங்கிற தலைப்புலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தமிழ் ஒலி எழுதிய பாடலாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே. இதில் ஏதாவது ஒரு வரியை வந்து கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா அது யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தரும் கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டையெனும் உடை இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே, காலமெனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக் கரம் நீட்டிய போலிடர் எய்தி உழன்றனையோ, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடி பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு தருங்கதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமரம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஒரு பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், இதுவுமே நிறைய மாதிரி கேட்டிருக்காங்க. கந்தம் அப்படின்னா மனம், மிசை அப்படின்னா மேல். ஓகேவா? மிசை அப்படின்னா மேல், விசனம் அப்படின்னா கவலை. ஓகேவா? ஆடுங்கிளை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இலக்கண குறிப்பும் இந்த பாடலில் தான் கொடுத்துருப்பாங்க. மூடு பனி அப்படின்னா வினைத்தொகை, வெந்து வெம்பி எய்தி இது எல்லாமே வினையச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் இலக்கண குறிப்பு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உயர் உடைய புகார் நகரில் பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேறு ஆகிய பொருள்களை விளக்குபவராக மணிமேகலை யாரை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சமயவாதிகளை குறிப்பிடுது. ஓகேவா? ஐம்பெரும் குழு என் பேராயம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 80வது கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக. கைச்சாத்து, கம்புல், பாலி, மகி. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் பட்டி, சங்கு, ஆலமரம், பசு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கைச்சாத்து அப்படின்னா பொருள் பட்டி, கம்புல் அப்படின்னா சங்கு, பாலி அப்படின்னா ஆலமரம், மகி அப்படின்னா பசு. இது வந்து பொருள் தெரிஞ்சால் தான் பொருத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து திரும்ப பார்த்துக்கலாம். ஓகேவா? கைச்சாத்து அப்படின்னா பொருள் பட்டி, கம்புல் அப்படின்னா சங்கு, பாலி அப்படின்னா ஆலமரம், மகி அப்படின்னா பசு. 81 சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதுவும் ஒன்று. தூது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் மீது காதல் கொண்ட ஒருவன் தன் காதலை கூறி வருமாறு அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது 262 கன்னிகளை உடையதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 1 2 மட்டும் சரி. ஓகேவா? சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று நம்ம பார்த்தோம். தூது இலக்கியம், சந்து இலக்கியம். தூது அப்படிங்கிறது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படிங்கிற வேறு பெயர்களையும் கொண்டது. ஸோ அதுவுமே சரிதான். 3ல் என்ன தவறுன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் கொடுத்துருக்காங்க. சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒருவன் கொடுத்துருக்காங்க. காதல் கொண்ட ஒருத்தி பெண் தான் வந்து தூது விடுவாள். ஸோ தன் காதலை கூறி வருமாறு தூது விடுவதாக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து சொக்கநாதர்னு வரும், பெண் அப்படிங்கிறது வரும். 262 கன்னிகளை உடையதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் 268 கன்னிகளை உடையது அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். 82 பழையன கழிதலும் புதியன புகுதலும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது பவணந்தி முனிவர் இயற்றிய நன்னூலில் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? போகியை வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு போகி பண்டிகையை சொல்லுவோம். ஸோ அந்த வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் கேட்டுறாங்க, நன்னூல். 83 அரச மரத்தை குறிக்கும் சொல்லை வந்து கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரச மரத்தை குறிக்கும் சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோழி அப்படிங்கிறது. இன்னும் கூட நமக்கு நிறைய மரங்கள் பற்றி நமக்கு சீவக சிந்தாமணியில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையுமே நான் வந்து சொல்லிட்டேன், உதட கேட்டுக்கோங்க. ஓகேவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், சீவக சிந்தாமணி சொல்லிட்டேன், பெரிய புராணம். ஓகேவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். சீவக சிந்தாமணியில் பெரிய புராணத்தில் கொடுத்துருப்பாங்க, அந்த மரத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? நாளிகேரம்,
அப்படின்னா தென்னைன்னு பார்த்தோம். நரந்தம் அப்படின்னா நாரத்தை, கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் அப்படின்னா ஆச்சா மரம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம், சந்து அப்படின்னா சந்தன மரம், நாகம் அப்படின்னா நாக மரம், காஞ்சி அப்படின்னா ஆற்றுப்பூவரசு. ஓகேவா? ஸோ இந்த பெரிய புராணத்துலேருந்து தான் நமக்கு பொருள் தருக அப்படிங்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை உள்ளன அப்படிங்கிறது 28. ஓகேவா? ஏன்னா 9th ஸ்டாண்டர்டில் சீவக சிந்தாமணியும் இருக்கும். ஸோ அதை நான் படிச்சிருந்ததுனால எனக்கு அது சீவக சிந்தாமணி டாபிக் வந்து டக்குன்னு மைண்டில் வந்ததுனால சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. 85. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சொன்னவர் அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். ஓகேவா? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சொன்னவர் அகத்தியலிங்கம். ஓகேவா? அகத்தியலிங்கம் அப்படிங்கிறது நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 86. காதொளிரும் குண்டலமும் கைக்கு டேஷ் கருணை மார்பின் மீதொளிர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து தவறாக குறிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வராது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பி. இது வந்து தவறாக பொருந்தி இருக்கு. ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து பி. நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து தமிழ் வீடு தூதோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடியிருப்பார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க அப்படிங்கிறது தான் அந்த பாடல். ஸோ அதுதான் இது. ஓகேவா? இந்த ஷேர் பண்ணது வந்து தவறாக ஷேர் பண்ணியிருக்காங்க. காதொளிரும் குண்டலமும் நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். காதில் வந்து குண்டலம் தான் போடுவோம், கைக்கு வந்து வளையல் தான் போடுவோம். ஸோ கைக்கு வளையாபதியும் அப்படிங்கிறது. ஓகேவா? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். மழை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார் வந்து சொல்லியிருப்பார். ஆன்சர் மார்க் பண்ணாமல் இருக்காங்க. மாங்குடி மருதனார். அடுத்தது வந்து 88. தரளம் மது வாவி. தரளம் அப்படின்னா முத்து, மது அப்படின்னா தேன், வாவி அப்படின்னா பொய்கை. நம்ம வந்து ஈஸியாக சொல்லிவிடுவோம். மது அப்படிங்கிறது தேன் சொல்லிடுவோம். தரளம் அப்படின்னா முத்து. ஸோ வாவி அப்படிங்கிறது பொய்கை. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஸோ பொய்கை அப்படிங்கிறது. அடுத்தது பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி நகருக்கு முரசறைவோன் அறிவித்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மணிமேகலை. லாஸ்ட் இயர் யூஎஸ்ஆர்பியோட எக்ஸாமில் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாகங்கிறதுக்கு பதிலாக குறைவதாகங்கிற வார்த்தையை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு மணிமேகலை கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் சரியாக தவறாங்கிற மாதிரி 2-3 ஸ்டேட்மெண்ட்டில் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஸோ அது கரெக்டு தாங்கிற மாதிரி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பெருகுவதாக எது பெருகணும்? பசியும் நோயும் பகையும் நீங்கணும், மழையும் வளமும் பெருகணும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்த கேள்வி. 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் கண்டெடுத்த அறிவியல் அறிஞர் நமக்கு தெரியும். ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படிங்கிறது தான் பல்லாவரத்தில் அந்த கல்கருவியை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படிங்கிறது நம்ம வந்து ஹிஸ்ட்ரிலையும் யூனிட் 8லையுமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அடுத்த கேள்வி 92 91. மதுரை அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த தொல்பொருட்கள் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு கேட்குறாங்க. கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தோம்னா சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. 92. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வந்து கேட்டிருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஓகேவா? சேக்கிழார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழனோட அவையில் தான் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். ஓகேவா? சேக்கிழார் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவராக இருந்திருப்பார். 2ஆம் குலோத்துங்க அவையில் வந்து முதல் அமைச்சராக வந்து
பணிபுரிந்திருப்பார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவரை வந்து புகழ்ந்திருப்பார். சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது இவருடைய பெருமைகளை கூறக்கூடிய நூலாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் விரிவாக எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க. நம்பியாண்டார் நம்பி வந்து எழுதியிருப்பார். அதாவது ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 நாயன்மார்களோட சிறப்புக்களை கூறுவதாக அமைந்தது தான் பெரிய புராணம் அப்படிங்கிறது. திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறத அவர் பெயர் வைத்திருப்பார். அதோட பெருமை கருதி பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைத்திருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அவர் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் பெயர் எப்படி வைத்திருப்பார்? ராமவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நிறைய முறை கேட்டுட்டாங்க இல்லையா? ராமாவதாரம் அப்படிங்கிறது அவர் வைத்த பெயர். பின் வருவனவற்றில் கன்னட இலக்கியம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கன்னட இலக்கிய நூல் கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது கன்னட இலக்கிய நூல். நமக்கு ஃபஸ்ட் லெசனில் திராவிட மொழி குடும்பம் இருக்கு இல்லையா? அதில் வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்னட இலக்கிய நூலும் கவிராஜ மார்க்கம் தான், இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியில் இலக்கியம்னா சங்க இலக்கியம் கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் அப்படிங்கிறது தொல்காப்பியம். தெலுங்கில் வந்து இலக்கிய நூல் பாரதம். இலக்கணம் அப்படிங்கிறது ஆந்திர பாஷா பூஷணம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மலையாளத்தில் இலக்கியம் அப்படின்னா ராமசரிதம். ராமசரிதம். இலக்கண நூல்னா லீலா திலகம் அப்படிங்கிறது. 95 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் ஒப்பிலக்கணம் என்னும் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை என கூறியுள்ளார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்று கூறியுள்ளார் அப்படிங்கிறது சரிதான். இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன என்னவும் கூறியுள்ளார்னு சொல்லியிருக்காரு. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். 96 தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்குன்னு கொடுத்துருக்காங்க. பழங்காசுகள் அப்படிங்கிறது கோவையில் கண்டுபிடிக்கப்பட்டது சரி. முதுமக்கள் தாழி ஆதிச்சநல்லூர். உரைகிணறு கீழடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரங்க காய்கள் அரிக்கமேடுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தவறு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 97 தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளதுன்னு கேட்காங்க. வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறது. ஓகேவா? ஏறுதழுவுதல் களம் குறித்து அடிகள் காளைகளின் பாய்ச்சல் பற்றிய செய்திகள் கூறும் நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கலித்தொகையில் இருக்கக்கூடிய முல்லை களி அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் பரமசிவன். பரமசிவன் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. காணி, அரை காணி, அரைமா, ஒருமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காணி அப்படின்னா 1/80. அரை காணி அப்படின்னா 1/160. அப்படி டபுள் ஆக்கிக்கணும். அரைமா அப்படிங்கிறது 1/40. ஒருமா அப்படின்னா 1/20 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ 9ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்ம் இயல் 1, 2, 3 இருக்கக்கூடிய 100 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செகண்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.